Example 8.9. If m cot A equal to n, find the values of m sin A minus n cos A by n cos A plus m sin A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கொடுத்துருக்கிறது என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம்? given m cot A equal to என்னது n அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ m into cotனா என்னது 1 by tan A தான் நம்ம cotன்னு சொல்கிறோம். அப்போ 1 by tan A equal to n. அப்போ m இங்கே இருக்கும், இது வந்து டிவைட்டில் வந்துடும். எண்ணுக்கு கீழே வந்ததுன்னா 1 by tan வரும். tan மேலே ரெசிப்ரோக்கில் போகும்போது tan A into n அப்படின்னு மாறும். இந்த எண்ணை வந்து திரும்பி நம்ம என்ன செஞ்சிடறோம், இங்கே கொண்டு வந்துடுறோம். அப்போ m by n equal to tan A அப்படின்றது வரும். அப்போ tan A equal to m by n. இது எங்கே யூஸ் ஆகும்னா நம்ம கடைசியில் யூஸ் ஆகும் இந்த சம்மில். அதனால் tan A வேல்யூ மட்டும் m by n அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடறோம். இது வரைக்கும் வித்தியாசமாக கேட்டுருந்தாங்க சம்மு. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, கொஞ்சம் இதுமாரி கேட்குறாங்க. அதனால் இந்த சம்மையை நம்ம பார்த்துக்கிறோம். நவ் m sin A மைனஸ் n cos A by n cos A ப்ளஸ் m sin A, இதுதான் நம்மளுக்கு என்னது given இல்லைங்களா, அங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ. நவ் given என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோம், இந்த ஒரு ஃபார்முலா மாரி ஒன்று கொடுத்துருக்காங்க அங்கே ஒரு அப்போது டிவைடிங் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை cos Aவால் இந்த சைனில் இதுக்கு கொடுத்துருக்காங்கல்ல sin A பை cos Aன்னு போட்டுக்கணும். அப்போது cos A பை நம்ம என்னது cos Aன்னு போடணும். அதேமாரி cos A பை cos Aன்னு போடணும். sin A பை cos A அப்படின்ற மாரி இங்கே நம்ம போட்டுக்கணும். அந்த sin Aக்கு கீழே m இன்ட்டு சைனு கீழே நம்ம என்ன டினாமினேட்டர் என்ன செய்யணும், cos Aன்னு போட்டுக்கணும். மைனஸ் அதேமாரி n cos A பை cos A, அதனால தான் ரெட்டில் போட்டிருக்கேன், நம்ம அங்கே அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு புரியணுன்றதுனால. புரியுதுங்களா? டிவைடட் பை என்னுக்கு n, cos A பை இங்கேயும் cos A, ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு, எம்முக்கு எம்மு, sin A டினாமினேட்டரில் என்னது cos A போட்டு எல்லா இடத்துலையும் டிவைடிங் நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் நம்ம என்ன செய்கிறோம், cos A என்று போட்டிருக்கோம். அதுதான் ரெட்டாக போட்டிருக்கேன். இப்போது m இன்ட்டு sin A பை cos A as it is m இன்ட்டு sin A பை cos A அப்படியே வந்துடும். மைனஸுக்கு மைனஸு, எண்ணுக்கு n, cos Aவும் கேன்சல் ஆகிடும். இங்கே n cos Aவும் அதுவும் கேன்சல் ஆகிடும் இல்லைங்களா. அடுத்தது நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் மட்டும் இருக்குது. அந்த ப்ளஸ்ஸை மட்டும் நம்ம இங்கே போட்டுக்கிறோம். m sin A பை cos A, அது n ப்ளஸ் m இன்ட்டு sin A பை cos A. புரியுது இல்லைங்களா? அப்போ sin A பை cos A அப்படின்போது நம்ம ட்ரிக்னாமெட்ரிக்கில் முதலே நம்ம நல்லா படிச்சிருக்கோம். என்னென்னு படிச்சிருக்கோம், sin A பை cos Aனா tan A அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும் இல்லைங்களா. அப்போது sin A பை cos Aக்கு பதில் m இன்ட்டு sin A பை cos Aவை tan A மைனஸ் n அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அதே பெரிய n ப்ளஸ் இங்கே வந்து cos A தான் கேன்சல் ஆகிடுச்சு. ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டோம், m sin A பை cos A அப்படின்றது இருக்குது. அதுக்கு பதில் தான் நம்ம என்ன செய்யலாம், tan A அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். அந்த tan Aவை நம்ம இங்கே போட்டுக்கிட்டோம், sin A பை cos A பதில். இப்போ சிம்பிளிஃபைட் ஃபார்ம் m tan A மைனஸ் n ப்ளஸ் m tan A அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, இந்த tan A ஈக்குவல் டு m பை n எங்கே இது வருது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஞாபகம் இருக்குங்களா, இந்த ஃபார்முலாவிலேருந்து பை m பை n ஈக்குவல் டு tan A ஈக்குவல் டு m பை n கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. இந்த வேல்யூவை தான் நான் கடைசியில் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் இங்கே வந்திருக்கு. இப்போது tan Aன்னு வந்திருக்கு. அந்த tan A வர இடத்துலலாம் நம்ம என்ன செய்கிறோம், இந்த m பை n வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த m பை n வேல்யூவை தூக்கி போட்டுடுறோம். வேறு எங்கே வருதுன்னா இங்கேயும் வருது, டினாமினேட்டரில் இந்த இடத்துல m பை n, அதையும் நம்ம இங்கே போட்டுறோம். அப்போ m இன்ட்டு tan A வர இடத்துல m பை n மைனஸ் n-க்கு என்ன போட்டுறோம், n-க்கு என்ன போட்டுறோம், ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுறோம், m-க்கு m போட்டுறோம், இன்ட்டு tan A-க்கு பதில் m பை n அப்படின்னு போட்டுட்டோம்னா, இப்போது m இன்ட்டு m என்னது m ஸ்கொயர் பை n மைனஸ் n இருக்கும். அதை அப்படியே விட்டுங்க. அடுத்தது கீழே n ப்ளஸ் m இன்ட்டு m ஸ்கொயர் பை n அப்படின்னு அதுவும் வரும், அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பார்ட்டை நம்ம எல்சிஎம் எடுத்தால் 1 இன்ட்டு n, அப்போ 1 இன்ட்டு n காமனாக n வரும். அந்த எண்ணை தூக்கி இங்கே போட்டுக்கிறோம் இல்லைங்களா. மேலே என்னது m ஸ்கொயர் மைனஸ் n இன்ட்டு n ஸ்கொயர் பை, அப்போ m ஸ்கொயர் பை n அப்படின்ட்டு கிடைக்கும். கீழேயும் அதேமாரியே n ப்ளஸ் m ஸ்கொயருக்கு என்னால் நம்ம என்ன செய்கிறோம், எல்சிஎம் எடுக்கும்போது 1 இன்ட்டு n இங்கே n போடுறோம். அப்போ n ஸ்கொயர் ப்ளஸ் m ஸ்கொயர் பை n அப்படின்றது நம்மளுக்கு இங்கே வந்துடும். புரியுது இல்லைங்களா? இப்படி வந்த உடனே நம்ம இதுமாரி ஃப்ராக்ஷனாக ரேஷனல் நம்பராக இருக்குது, ரேஷனல் நம்பரை வந்து என்ன செய்யணும், ரெசிப்ரோக்கலாக மல்டிப்ளிகேட்டிவ் ரெசிப்ரோக்கலாக மாற்றும்போது m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் பை n இன்ட்டு ரெசிப்ரோக்கலாக மாறும், டிவிஷன் இருக்கும், மல்டிப்ளிகேஷன் சைன் மாறிடும். அப்போ n பை m ஸ்கொயர்
ப்ளஸ் என் ஸ்கொயர் அப்படி மாற்றி எழுதிக்கலாம். அந்த ப்ளஸ்ஸாக தானே இருக்குது. என் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர்னாலும் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான். அப்படி மாற்றி எழுதிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற எண்ணையும் இங்கே இருக்கிற எண்ணையும் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணுறோம். நல்லா கவனமாக போடுங்க. அடிஷனோ சப்ராக்ஷனோ இருந்தால் கேன்சல் பண்ணக்கூடாது. நம்ம எதில் இருக்குது மல்டிப்ளிகேஷன் இருக்கிறனால இதையும் கேன்சல் பண்ணிட்டான். எம் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் பை எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர், அதுதான் நம்மளுக்கு ரிக்குயர்மெண்ட்டாக வரக்கூடிய எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் அப்படின்ட்டு நம்மளுக்கு கிடைக்குது. புரியுது இல்லைங்களா? வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் இங்கே பாருங்கள். இஃப் எம் ஈக்குவல் டு cot a by n find the values of இதுக்கு தான் நம்ம பார்த்தோம். என்ன வந்தது? எம் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் பை எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் அப்படின்றது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. புரியலைன்னா வீடியோவை ஒரு தடவைக்கு 2 வாட்டி நல்லா போட்டு பாருங்கள். புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. அழகாக உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும்.